ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் சித்தார்த் ஸ்மார்ட் 16. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு இஞ்சி, 3 மிளகு, ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நான் 2 பேருக்கு டீ போடுற அளவுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அந்த எல்லாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் போட்டு ஒரு இடிக்கல்ல லைட்டாக இடித்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இடித்ததுக்கப்புறமா ஒரு டீ போடுற பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் பச்சை பால் எடுத்துருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால் எடுத்துருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம். பச்சை பாலுக்கு 1 கிளாஸ் பாலுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நார்மலாகவே நீங்கள் டீ போடும்போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொதிச்சோன்னு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு இருந்தால் அதில் இருக்க ஃப்ளேவரில் நமக்கு நல்லா இறங்கும் டீயில். ஸோ டீ குடிக்க ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை ஏலக்காய், பட்டை, இஞ்சிலாம் போட்டிருக்கனால கோல்டு டைமில் குடித்தா சூப்பராக இருக்கும். மற்ற டைமில் குடித்தா கூட நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தலைவலி இருக்கும்போது குடித்தா இன்னும் ரிலாக்ஸாக ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன், நான் 2 கிளாஸ்க்கு 1 ஸ்பூன் டீ பவுடர் போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டு மெஷர் படி. நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கு டிகாஷன் இறங்கினோன்னே 1 கிளாஸ் டீ பால் ஊற்றிடுறேன். ஊற்றினோன்னா இந்த மாதிரி நல்லா பொங்க விட்டு இந்த மாதிரி கலக்கி விடுங்க. ஸ்பூன்லலாம் கலக்காமல் இப்போ நான் கலக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் கலக்குனிங்கன்னா ஸோ நல்லா அது பொங்குனது இறங்கி நடுவில் ஏடு கட்ட கொதிக்க சூப்பராக இருக்கும். இப்போ வடக்கட்டும் போது தெரியும் பாருங்கள், ஃபில்டர் பண்ணப்போ அந்த ஏடு தெரியுதா, அந்த ஏடு வர நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டீ ஃப்ளேவரு. நான் நாட்டு சக்கரை போடுறதுனால டீயில் போடல, தெரிஞ்சிடும்னு. நீங்கள் சக்கரை வேணும்னா நீங்கள் அந்த தண்ணியில் அந்த பவுடர்லாம் போட்டிங்களா, டீ பவுடர்லாம் போடும்போது அப்போவே 1 ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம். சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நுர வர அளவுக்கு ஆற்றிட்டு குடிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.